ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, திரு மாசம் திருப்பாவையோட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 6வது நாள் விளக்கத்தை பார்க்க போறோம். இந்த 6வது நாள் விளக்கம் எப்படி இருக்குன்னா, 6வது நாள்ல நோன்பு, 6ஆம் நாள் நோன்பு, பறவைகளோட ஒளி, சங்குகளுடைய ஒளி, பெண்களை இந்த ஒளிகள் எல்லாம் கொண்டு எப்படி எழுப்புறா அப்படின்றதுதான் இந்த 6வது நாள். அதாவது திருப்பாவையை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு காவியமா ஒரு நாடகமா பார்க்கணும். ஒரு நாடகமா பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப அழகா அந்த கனெக்டிவிட்டி வந்துட்டே இருக்கும். ஸோ 3ஆம் நாள் என்ன பண்ணா, முதல் நாள் நாராயணன் தான் நம்ம அடைய போறோம், அதற்காக தான் நோன்பு இருக்க போறோம் சொல்லி 1வது நாள் சொன்னான். 2வது நாள் என்ன பண்ணோம், என்ன சொன்னா அப்படின்னா, 2வது நாள் நோன்பு நோற்பதற்கு முக்கியமாக மேற்கொள்ள வேண்டிய விதிமுறைகளை 2வது நாள் சொன்னான். 3வது நாள் என்ன சொன்னா, உத்தமனை பாட போறோம், அதாவது நாராயணனை தான் நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னு சொன்னான். 4வது நாள் என்ன சொன்னா, மழை பொழிய. 3வது நாள் நாராயண தியானிக்க போறோம், பருவநிலைகள் பொய்க்காமல் இருந்ததுனாக்க சுபிக்ஷமாக இருப்போம். இந்த நோன்பின் மூலமா நமக்கு அடைய முடியாத செல்வங்களை எல்லாம் நம்ம தீராத செல்வங்களை அடைவோம் அப்படின்னு சொன்னான். அப்போ 3 பருவ காலங்களும் நன்னா இருந்து சுபிக்ஷம் வரணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும்னா, ஒரு தேசத்துக்கு நல்ல மழை வேணும், அதனால மழை வர வைக்கிறதுக்காக நாம வேண்டிப்போம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் 5வது நாள் என்ன சொன்னா அப்படின்னா, கண்ணனை வாழ்த்தணும். ஏன்னா ஒருத்தரை வாழ்த்தினாதான் கொடுப்பா, அதனால எடுத்த உடனே என்ன பண்ணணும், வாழ்த்தணும். ஸோ அவனை எப்படி வாழ்த்தணும், வாழ்த்ததுனால நமக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு சொன்னான். இந்த 6வது நாள் என்ன சொல்றா அப்படின்னா, இப்போ திருப்பி எழுப்பத்துக்கு போற. முதல்ல எழுப்பினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னு சொன்னா, இப்ப அடுத்த இடத்துக்கு போய் எழுப்புற. எப்படி எழுப்புறா, புள்ளும் சிலம்பனக்கான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விளிர்செங்கன் பேரரவம் கேட்டிலையோ
பிள்ளாய் எழுந்தராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச் சகடம் கலக்க அழியக்கால் ஓச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தின்னை உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரறவும் உள்ளம் புகழ்ந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் அப்படின்றார். புள்ளும் சிலம்பினக்கான் புள்ளரையன் கோவிலனில் அப்படின்னா, புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். புள்ளரவை கோவிலினில், புள்ளும் சிலம்பனக்கான் புள்ளரையன் கோவிலில் அப்படின்னா பறவைகளுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு அர்த்தம். புள்ளரையன் அப்படின்னா பறவைகளுடைய அரசன் அப்படின்னு அர்த்தம். புள்ளும் சிலம்பனக்கான் புள்ளரையன் கோவிலினில் அப்படின்னா பறவைகள் எல்லாரும் ஒளிகளை எழுப்புகின்றன. பறவைகளோட அரசன் கூட எழுந்துட்டான், அவன் கூட ஒளிகளை எழுப்புகின்றான். வெள்ள வெளிர் சிங்கம் பேரரவம் கேட்டில்லையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு. ஸோ இந்த மாதிரி வானம் வந்து விடிஞ்சு போயிடுத்து, வெள்ளை வெள்ளையன்னு ஆயிடுத்து, கரிய மேகங்கள் வந்து போயிடுத்து. இப்போ சூரியன் வந்து வர ஆரம்பிச்சிட்டான், மேகங்கள் விலகி போச்சு, அதனால வானம் வந்து வெள்ளையாக தெரிகின்றது, ஆகாயம். அது மட்டுமா, பறவைகள் எல்லாரும் ஒளி எழுப்புகின்றன. ஏன்னா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பறவைகள் வந்து ஒளியை எழுப்ப ஆரம்பிக்கும், அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? பறவைகள் எழுந்துன்றது, மேகம் எழுந்துன்றது, பறவைகள் எழுந்துன்றது, சூரியன் வந்து உதிக்கிறதுக்கு உச்சிதமாயின்னு இருக்கான், அதனால வெளிச்சம் வந்துடுத்து, அதனால எழுந்துருங்க, இந்த சத்தமெல்லாம் கேட்கறதே, வெளிச்சம் வந்துடுத்தே, இன்னுமும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ வந்து கேட்கிறா. பறவைகள் ஆரவாரம் செய்கின்றன. பட்சி அரசன் கருடன் வந்து தலைவன், அவன் யாருன்னா திருமாலோட கோவில்ல வந்து பெரிய சங்கொலி வந்து எழுப்பின்னு இருக்கான். பறவையோட அரசன் திருமால் கோவில்ல போய் கருடன் வந்து சத்தம் போட்டு இருக்கான். அந்த சத்தம் வந்து உங்களுக்கு கேட்கலையா? பூதனை என்னும் அரக்கியை அடக்கி அந்த நஞ்சு பாலை உண்டானே கண்ணன். வண்டு உருவுல வந்து அவ வந்து என்ன சொன்னா, பூதனே கண்ணன் கிட்ட வந்து பால் குடிக்கவா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறமா வண்டு உருவுல வந்து அவனோட காலில் போய் இப்படியெல்லாம் அவனை வந்து இது பண்ணுறதுக்காக வந்தா. அவெல்லாம் வந்தான்னா என்ன அர்த்தம்? அவளுக்கெல்லாம் அந்த சாப விமோச்சனம் எப்பயோ சென்ம கர்மால அவ பண்ண பாபங்களுக்கான சாப விமோச்சனங்கள் வந்து இப்படியாக அவளோட கர்மங்கள் வந்து கழிச்சு அவ திரும்பியும் சுபிக்ஷமான நிலைமைக்கு வரா அப்படின்றது தான் இந்த மாதிரியான அர்த்தங்கள் எல்லாமே. இளம்பெண்ணே, அரக்கியோட நஞ்சு முளையை உறிஞ்சி வண்டூருவுல வந்து கபடமான நாடகத்தை ஆழ்ந்த சடகாசுரனை கட்டுக்குலையும்படி காலால் உதைத்து, சடகாசுரன் எப்படி வந்தான்? பால் கொடுக்கற மாதிரி வந்து கபடமான நாடகம் ஆடினானே, அவனை வந்து காலால எட்டி உதைச்சானே அந்த கண்ணன். பார்க்கடல்ல வந்து ஆதிசேஷனை வந்து தலையில கொண்டு படுத்துட்டு இருப்பவனே, உயிருக்கெல்லாம் காரணமான உள்ளத்தில் தரித்த முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று முழங்கும் ஒளி எழுப்பும் சங்கு. அதாவது நம்ம குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் ஆண்டாள் வந்து ஹரி 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 அப்படின்னு சொல்றா. இந்த ஹரி 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 அப்படின்னு அவெல்லாம் வந்து சங்கு ஒளியோடைய ஒளி, சங்கு ஒளி எப்படி இருக்கிறது கேட்கறதுன்னா ஹரி 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 என்று கேட்கின்றதாம். அது வந்து மனம் வந்து குளிர்விக்கின்றதாம். இதெல்லாம் உங்களுக்கு கேட்கலையா? எழுந்துருங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஹரி 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 அப்படின்னு சொல்றோம். நம்ம சம்பிரதாயத்துல குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாதிரி 3 ஹரி சொல்லணும். ஹரி 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 அப்படின்னு சொன்னா குட் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கே, இதெல்லாமும் கேட்டுட்டு அப்படி உங்களுக்கு தூக்கம் வருது, எழுந்துருங்கோ அப்படின்னு சொல்லி தோழியர்களை அடுத்த ஆத்துல போய் எழுப்புறா. அதாவது இது பல விதத்துமா பார்க்கலான்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல ஒரு பெருமாளையா எழுப்புறதா வச்சுக்கலாம், ஒரு தாயாரையா எழுப்புறதா வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெண்களையா போய் எழுப்புறதாவும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இன்னொரு ஆத்துல போய் ஒருத்தரை அவர் வந்து எழுப்புறா. எழுப்பும்போது இதெல்லாம் சொல்லி எழுப்புறா. பொழுது விழிஞ்சிருச்சு, பொழுது விழிஞ்சதுக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டா, பொழுது விழிஞ்சிருத்துன்னு சொல்றியே, உள்ள இருந்து கேட்கிறாவோ, பொழுது விழிஞ்சிருத்துன்னு சொல்றியே, பொழுது விழிஞ்சதுக்கான அடையாளம் என்ன சொல்லு அப்படின்றா. கரிய மேகம் இருந்தது, கண்ணனோட திருமாலுடைய மேனி மாலை இருந்தது, அந்த பெரிய மேகம் வந்து விலகி போயிடுத்து. இப்ப தாயார் மாதிரி பளிச்சுத்தமான வெளிச்சம் வந்து கொடுத்து, அடுத்து பறவைகள் எல்லாரும் ஒளி எழுப்புறது, வெளிச்சம் வந்துடுத்து, பறவைகள் எல்லாம் ஒளி எழுப்புறது அப்படின்னு அர்த்தம். பறவைகள் எல்லாம் எழுந்து கொடுத்து
கரிய மேகங்கள் போனாதான் பறவைகள் எழுந்துக்கும். அதனால பறவைகள் எல்லாம் எழுந்திருச்சு, அதெல்லாம் ஒளி எழுப்புறது. கருடன் வந்து பெருமாள் கோயில் முன்னாடி போய் நின்று ஒளி எழுப்புறான். சங்கோலி வந்து எப்படி கேட்கறதுன்னா ஹரிநாமத்தை சொல்வதை போல் ஹரி ஹரிய என்று சங்கோலி கேட்கின்றதே. அப்படின்னு சங்கோலி கேட்கறது ஹரி ஹரின்னு கேட்கறதுனால என்ன அர்த்தம்? பெருமாளும் எழுந்துட்டாருன்னு அர்த்தம். இப்படி எல்லாருமே எழுந்துட்டாலே நீ இன்னும் தூங்கின்னு இருக்கியே, எழுந்துரு அப்படின்னு அவளை வந்து துயில் எழுப்புற. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கம்பர் வந்து ஒரு முறை மார்கழி நீராடல் உற்சவத்துல வந்து ஷௌரி திருமணம் அப்படின்னு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டார். அங்க தாமதமாக எடுத்தான், தரிசிக்க முடியாதோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டாராம். உற்சவ மண்டபத்துக்கு வந்து போனாராம். அங்க போகும்போது கம்பருக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியம் காத்திருந்ததான். அங்க அந்த விழா வந்து ஆரம்பிக்கவே இல்லையா. விசாரிச்சு பார்த்தா ஆண்டாளோட குஞ்சலம் வந்து காணாம போயிடுத்து அப்படின்னு வந்து சொன்னாலாம். அதனால எல்லாரும் பரபரப்பா தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாலாம். கீழே கிடந்த கொஞ்சலத்தை எடுத்து இதுவா பாருங்க அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து எடுத்து கொடுத்தாராம். எல்லாரும் ஆச்சரியத்தோட ஆமா இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா உற்சவத்தை வந்து ஆரம்பிச்சாலாம். இங்கு ஆண்டாள் கம்பர் சார்பாக கம்பன் கொச்சு என்று குஞ்சலத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அங்க வந்து ஆண்டாளுடைய குஞ்சலத்துக்கு பேர் என்னன்னா கம்பன் கொச்சு அப்படின்னு பேராம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுடைய அந்த குஞ்சலத்துக்கு பேரு. இங்க வந்து பொருளுக்கு வந்து விளக்கம் என்னன்னா புல் அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். புல்லரையன் அப்படின்னா பறவையோட அரசன் கருடன் அப்படின்னு அர்த்தம். சகடம் அப்படின்னா சகடாசுரன் அப்படின்னு அர்த்தம். கலக்கு அழிய அப்படின்னா கட்டுக்குலையும்படி அப்படின்னு அர்த்தம். காலோச்சி அப்படின்னா காலால் உதைத்து அப்படின்னு அர்த்தம். இதற்கான அர்த்தம். திருப்பாவையோடைய 6வது பாசுரத்துல எப்படி அவ எழுப்பினா அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். 7வது பாசுரத்துல இன்னும் என்ன சொல்றா அப்படின்னு பாக்குறான். இந்த பறவை ஒளி சங்கொலி இதெல்லாம் கேட்டும் எழுந்துக்காத பெண்களை வந்து அவ எப்படி எழுப்புறா அப்படின்றத 7வது பாசுரத்தில் தொடர்ந்து பயணித்து நம்ம வந்து கேட்போம். எங்களோட பயணித்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து கேட்டு ஷேர் பண்ணிட்டு இருங்கோ, ஆதரவு கொடுத்துட்டு இருங்கோ, ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருங்கோ. நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.